உங்களை அட்மிட் பண்ணியிருக்கேன். நீங்க ஃபோக்கஸ்லாம் இருக்கீங்க, பேசுங்க ப்ரோ. ப்ரோ வாய்ஸ் ஆடியபிளா ப்ரோ? கிளியர் ப்ரோ, கிளியர். ஓகே ப்ரோ. பேக்ரவுண்ட் வாய்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகே. ஓகே ப்ரோ, ஸ்க்ரீன் ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். தெரியுது ப்ரோ, தெரியுது. ஓகே ப்ரோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ சக்தி லோட் ஆட்டர். இன்னைக்கான இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு சிஸ்டருக்காக ஹேர் க்ரோத்துக்காக ப்ராடக்ட் வாங்கி கொடுத்துருந்தேன். அவங்களுடைய ஹேர் வந்து ஒரு 12th தான் படிக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாகவே அவங்களுக்கு முடியல. அதை ஸ்கூலுக்கு போகணுமாண்டா கூட இந்த முடியோட அவங்களுக்கு போனால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ அதை மாதிரி இருக்குது. அவங்களுக்கு வந்து நான் ப்ராடக்ட் வந்து சஜஷன் பண்ணியிருக்கேன். ஹேர் ரொம்ப ஃபால் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹேரே வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து ட்ரை ஹேர், சாரி ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை ஹேர். இவங்களுக்கு வந்து நான் என்னென்ன ப்ராடக்ட் சஜஷன் பண்ணேன், நான் வந்து யார்கிட்ட கேட்டேன் அப்படின்னா ஸ்ரீமதி மேம்கிட்ட இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு என்ன ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு ஏதோ ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷாம்பு, ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணோம். ஹேர் ஆயில் வந்து ஓகே, ஹேர் ஆயில் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணோம். ஹேர் ஆயில் வந்து எப்படின்னா, இப்போ நாளைக்கு நம்ம குளிக்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு மார்னிங் இல்லை ஆஃப்டர்நூன் இல்லை ஈவினிங் நம்ம எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கணுமோ அதை மாதிரி அந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஹேர் ஆயில் வந்து நம்ம வெளியே வாங்குறத விட இந்த வெஸ்டிஜில் வாங்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பொடுகு பிரச்சனை இருக்குதுன்னா கூட அந்த ஹேர் ஆயில்னா அது ஒரு ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல், அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நமக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேங்களா? இப்போ ஹேர் ஆயில் இன்னைக்கு வச்சாச்சு. இப்போ நாளைக்கு நம்ம குளிக்க போகிறோம் அப்படின்னா இந்த பரீக் ஷாம்பு இவங்களுக்கு வந்து ட்ரை ஹேர், அதனால நான் வந்து இங்கே மேனுஃபேக்சரிங் இந்த பரீக் ஷாம்பு கொடுத்துருக்கேன். இந்த ஷாம்பு வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ குளிக்க போகிறாங்க அப்படின்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு டப்பாவில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ஷாம்பை நல்லா கலக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தலைக்கு அப்ளை பண்ணும். நேரடியாக எந்த ஒரு ஷாம்புமே நம்ம அப்ளை பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேங்களா? இந்த இந்த எல்லோ கலர் ஷாம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய என்ன என்ன சரியாகும் அப்படின்னா, நமக்கு இந்த ட்ரை ஹேராக இருக்கக்கூடியதை ஓரளவுக்கு கொஞ்சம் மாறும். ஓகேங்களா? அப்போ இந்த ஷாம்பு வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஆம்லா. இந்த ஆம்லா வந்து நெல்லிக்கனின்னு சொல்லுவோம். இந்த நெல்லிக்கனி வந்து நம்ம வில்லேஜ் சைடு அதிகமாக கிடைச்சாலும் அது வந்து நமக்கு தினமும் நம்மளால சாப்பிட முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா? இப்போ இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம தினமும் சாப்பிட முடியுமா? நம்ம சருமம் முகத்துல இருக்கக்கூடிய பரு வந்து சரியாகும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஃபேஸ்ல வேற எதுனா பிரச்சனை இருக்குதுன்னா கூட கண்டிப்பா சரியாகும். உடல் சூட்டை வந்து குறைக்கும். நம்ம உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்குது அப்படின்னா கூட இதை குறைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹேரை வந்து வலுப்படுத்தும். செடி அந்த நம்மளுடைய ஹேர் வந்து ரொம்ப திக்னஸே இல்லாமல் இருக்கு அப்படின்னா அதை வந்து வலுப்படுத்தும். அதனுடைய வேலை தான் இந்த ஆம்லா. இந்த கேப்சூல் பார்த்தீங்க அப்படின்னா நான் தினமும் எடுக்கிறேன். நல்லா சூப்பராகவும் இருக்குது. வெளியே கிடைக்கிறதோடையும் இங்கே வந்து நல்லா இருக்குது ஆம்லா கேப்சூல். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆலோவேரா. இந்த ஆம்லா வந்து நம்ம எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம 3 கூட எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு அப்புறம் தான் இந்த ஆம்லா கேப்சூல் வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஆலோவேரா. இந்த ஆலோவேரா வந்து எதுக்காக அப்படின்னா ரொம்ப அவங்க இந்த சிஸ்டருக்கு வந்து 12th தான் போகிறாங்க. அவங்களுக்கு ஹீட் பாடி, ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கு அவங்களுடைய பாடி. அப்போ அவங்க ஹீட் பாடினால நிறைய நமக்கு பிரச்சனை வரும். அந்த தலைமுடி கொட்டுறது, முகப்பொரு வர்றது, கை கால்லாம் கொஞ்சம் ஒரு வீங்கினா மாதிரி ஆகும். அதாவது ரொம்ப ஹீட் பாடியாக இருக்குது அப்படின்னா அது மாதிரி பிரச்சனைலாம் ஆகும். அப்போ இந்த ஆலோவேரா நான் அவங்களுக்கு கொடுத்தது வந்து அவங்களுக்கு ஹீட் பாடி, அவங்க ஹீட்டை குறைக்கிறதுக்காக தான் கொடுத்தது. ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு வந்து அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்காகவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு அவங்களுக்கு எதுவும் ஹேர் ஃபால் ஆகலை. ஓகேங்களா? ஹேர் ஃபால் ஆகலை அப்படின்னு சொல்ற ஒரு ரிசல்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த ஆலோவேரா வந்து நம்ம ஒரு நாளைக்கு 2 எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்போ காலையில நம்ம ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 7:30க்கு இந்த ஆலோவேரா கேப்சூல் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுடைய உடலுடைய அந்த வெப்பத்தை வந்து குறைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா
பயோட்டின் சப்ளிமெண்ட் ஸ்ப்ரே. இந்த பயோட்டின் சப்ளிமெண்ட் ஸ்ப்ரே வந்து எதுக்காக அப்படின்னா அந்த ஹேர் க்ரோத்துக்காக தான் இந்த சப்ளிமெண்ட் ஸ்ப்ரேவும். இது வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம ஒரு 10 மணிக்கு தூங்க போறோம் அப்படின்னா ஒரு 10 மணி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி நாக்குக்கு அடியில ஸ்ப்ரே பண்ணும். நாக்குக்கு அடியில ஸ்ப்ரே பண்றப்ப அதுல இருக்கக்கூடிய இந்த பயோட்டின் அது எல்லாமும், இந்த பயோட்டின்ல நமக்கு கெரட்டின் அப்படின்னு சொல்ற ஒரு விட்டமின் இருக்குது. இது வந்து நம்மளுடைய அந்த ஹேர்ல கெரோட்டின் அந்த பிரச்சனை, அந்த கெரோட்டின் இல்லாதனால தான் ஹேர் ஃபாலே ஆகுது. இந்த பயோட்டின் சப்ளிமெண்ட் ஸ்ப்ரேல அந்த கெரட்டின் சொல்ற அந்த இது இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேருக்கு வந்து நல்ல ஒரு வலு கொடுக்கும். ஹேரை வந்து லாங்கா வச்சுக்கும். ஹேர் வந்து 2 இதுவா பிரியுதுங்களா, 2 இதுவா உடையுது, ஹேர் வந்து 2ஆ மாறுது 3ஆ மாறுதுன்னு சொல்றாங்க. அத மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இந்த சப்ளிமெண்ட் ஸ்ப்ரேல வராது. ஓகேங்களா? இது வந்து தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம நாக்குக்கு அடியில ஸ்ப்ரே பண்ணோம். ஓகேங்களா? ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஒரு தண்ணியும் குடிக்க கூடாது. முக்கியமா தண்ணி குடிக்க கூடாது. நாக்குக்கு அடியில தான் ஸ்ப்ரே பண்ணும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹேர் சீரம். இந்த ஹேர் சீரம் வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம குளிச்சு முடிச்சாச்சு, ஹேர் ஷாம்பு போட்டு குளிச்சாச்சு. குளிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஹேர் வந்து ஈரமாவே இருக்கும். அந்த ஈரமா இருக்கிறப்ப இந்த ஹேர் சீரம் வந்து வேர் பகுதியில படாம நுனி பகுதியிலையும் இலைப்பகுதி அந்த வேர் பகுதியில படாம தலையில படாம முடியில மட்டும் படுற மாதிரி ஹேர் சீரம் வந்து பண்ணணும். இதனுடைய வேலை என்ன அப்படின்னா இதையும் ஹேர் வந்து க்ரோத் பண்ணும். இன்னும் கொஞ்சம் அந்த தடிமன் வந்து பெருசாக்கும். ஹேரை வந்து உடைய விடாது. இப்போ 2 ஹேர் 3 ஹேர்னு சொன்னோம் இல்லையா, அந்த சப்ளிமெண்ட் ஸ்ப்ரேவும் இதுவும் சேர்ந்து தான், ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து அந்த அந்த நுனிப்பகுதியை வந்து 2ஆ 3ஆ உடைய விடாம பார்த்துக்கும். அப்போ நான் இவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து சஜஷன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக தான் எடுத்துக்கிறாங்க. 2 வாரத்துல எந்த ஒரு ஹேர் ஃபால் ஆகலைன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா முடி வளர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ரிசல்ட். நான் இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் கொடுத்தேன். அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகலை. ஒன்றும் அவங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகலை, சாரி டேண்ட்ரஃப்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது மாதிரி எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இந்த ஹேர் ரிலேட்டடாக நல்ல ஒரு ரிசல்ட் எனக்கு கொடுத்துட்டு இருக்கு. இந்த ஹேர் க்ரோத்துக்காக மட்டுமே கிட்டத்தட்ட நானே ஒரு 80 பிவி 70 பிவி நான் இதுலயே நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். எனக்கு வீட்டுக்கு தேவை வீட்டுக்கு வாங்காமலே நான் இதுலயே நான் என்னுடைய செல்ஃப் பர்ச்சேஸ் முக்கால்வாசி நான் இதுலயே பண்ணிடுறேன். ஓகேங்களா? நீங்க உங்க வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தாராளமா வாங்கி கொடுங்க. ஒரு குவாலிட்டியான இந்த ப்ராடக்ட் வெஸ்டேஜில் கிடைக்குதுன்னு சொல்றப்ப எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ விஷுவல் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்பவே சூப்பராக உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஹேர் ஃபாலுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்ற நாலேஜ்மே எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். ஸோ ஹேர் ரிலேட்டடாக வந்துட்டு நமக்கு ப்ராப்ளம்ஸ்ன்றது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒர்க்கிங் பர்சன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா, ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஹேர்ன்றது ரொம்பவே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்து பார்த்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ ஹேர் ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே அது வெஸ்டீஜில் வந்துட்டு 100% ரிசல்ட்ன்றது கிடைக்குது. ஸோ அது ரிலேட்டடாக வந்துட்டு ப்ராடக்ட்ஸு, கேப்சூல்ஸு, ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீரம், அந்த மாதிரி வந்துட்டு ஷாம்பு, ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது அப்ளைனோட கைடன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டு ப்ராப்பராக வந்துட்டு இப்போ பிரதர் வந்துட்டு ஃபோட்டோ சென்ட் பண்ணி தான் அப்ளைன்ட்டு கேட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்க்குறப்ப பெட்டராக ரிசல்ட்ன்றது கிடைக்கும். தேங்க்யூ ப்ரோ. நெக்ஸ்ட்டு நான் அன்மியூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிரான்ச் டைரக்டர் ஹப்னா சிஸ்டர், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிஸ்டர். ஓகே பிரதர், தேங்க்யூ. பிரதர், என்னோட வாய்ஸ் கேக்குதா? கிளியர் சிஸ்டர். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். ஹப்னா நசிகா, பிரான்ச் டைரக்டர் ஆஃப் வெஸ்டேஜ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாரும் வந்து ப்ராடக்ட் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதை பத்தி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி வந்து ப்ராடக்ட் ஃபீட்பேக் வந்து நம்ம எதுக்காக வந்து கரெக்டாக வந்து அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, புதுசா வரவங்களுக்கு அது வந்து எந்த மாதிரி யூஸ் ஆகுது, ப்ளஸ் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காகவும் கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, நம்ம என்னதான் வந்து ஆப்ல போய் செக் பண்ணாலுமே ஒரு லீடர்ஸ் வந்து பேசும்போது ஒரு சிலருக்கு ஓகே, நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கே, நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்றது வரும். அதனால நியூ ஜாயினர்ஸா இருக்கிறவங்கள கண்டிப்பா ப்ராடக்ட் ஃபீட்பேக் அந்த மாதிரி மீட்டிங்ஸ்லாம் வச்சாங்க அப்படின்னா
கண்டிப்பா கூட்டிட்டு வந்து அவங்கள உள்ள உட்கார வச்சு பார்க்க சொல்லுங்க. அவங்க பார்க்கும்போது தான் ப்ராடக்ட் பத்தி நாலேட்ஜ் எல்லாம் எடுத்துக்கும் போது தான் அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் இருக்கு, பிளஸ் நம்ம என்னென்ன வாங்கணும், நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற அந்த ஐடியா அவங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காமிக்கிறேன். பிரதர், என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா? கிளியர் சிஸ்டர், கிளியர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு என்ன நான் உங்களுக்கு பேச போறேன் அப்படின்னா ப்ராடக்ட் பத்தி நான் வந்து கான்சென்ட்ரேட்டட் மினரல்ஸ் பத்தியும் சப்ளிங்கல் ஸ்ப்ரே பத்தியும் பேச போறேன், சரிங்களா? அதுக்கு முன்னால எல்லா ப்ராடக்ட்டையும் ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம். நான் வந்து என்ன மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து நான் வாங்குற ப்ராடக்ட். இவ்வளோ ப்ராடக்ட்டும் நான் வந்து இங்கே வெஸ்டேஜ்லாம் வாங்கிட்டு இருக்கேன். ஒரு சிலர் நினைப்பாங்க, நீங்க ப்ராடக்ட் பத்திலாம் பேசுறீங்களே, நீங்க வந்து வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். இவ்வளோ ப்ராடக்ட்டும் நாங்க வாங்கி யூஸ் பண்றனால தான் ஒரு லீடரா இருக்கிறவங்க இதை பத்தியே பேசுறாங்க, சரிங்களா? யாருமே ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணாம எதை பத்தியும் பேச மாட்டாங்க. அதனால பாருங்க, வெஸ்கேர் வந்து நானு ப்ளஸ் என்னோட ஹஸ்பண்ட் கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் எனக்கு தெரிஞ்ச ரிலேஷனுக்கு கூட நான் வந்து வெஸ்கேர் பத்தி சஜஷன் பண்ணேன். அவங்களும் வாங்கினாங்க, வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃபாரின் போறாங்க. அதனால அவங்க 2-3 வெஸ்கேர் வந்து வாங்கிட்டு போறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்குது. நான் சொல்ற வரைக்கும் அவங்க நம்பல. ப்ளஸ் இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு தடவை எங்க வீட்டில் வந்து அவங்க தங்கி இருந்தாங்க, சரிங்களா? அப்ப வந்து ஃபங்க்ஷன் டைம், அதனால அவங்களுக்கே தெரியும் ரொம்ப பெயினா இருந்திருக்கும், கால்லாம் பெயினா இருக்கும். நான் நம்மளோட வெஸ்கேர் தான் எடுத்து அவங்களுக்கு கொடுத்தேன் யூஸ் பண்ண சொல்லி. யூஸ் பண்ணி பார்த்ததோடய எனக்கு உடனே எனக்கு இதுல ஒரு 2 வாங்கி கொடுங்க, ஏன்னா தெரியும் நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் வாங்கி கொடுத்தேன். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாரின் போறனால அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. இது வந்து என்னோட பையனுக்கு நான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். மார்னிங் வந்து ஸ்கூல் போகும்போது பால்ல கலந்து இதை வந்து இந்த பவுடர் இன்விகோ புரோட்டீன் பவுடர் இதை பால்ல கலந்து நான் கொடுக்கும்போது அவங்க குடிச்சிட்டு ஸ்கூல் போவாங்க. கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அவங்களுக்கும். இப்போ டெய்லி ஒரு சிலர் வந்து பால் கொடுப்பாங்க, ப்ளஸ் அவங்களுக்கு காஃபி ஆர் டீ வேற ஏதாவது ஹெல்த் மிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்க. நமக்கு வெஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் இருக்கு, இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஆலோவேரா. ஆலோவேரா வந்து நானு ப்ளஸ் என் பசங்க 2 பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஹீட் பாடி. என்ன ஆகும் அப்படின்னா எங்களுக்கு வந்து வாயில வந்து அல்சர் மாதிரி, மவுத் அல்சர் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, வாயெல்லாம் பொத்து போயிடும். அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு, சரிங்களா? அப்ப எனக்கு ப்ளஸ் என் பசங்க 2 பேருமே நாங்க இதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு இது எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நான் இந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபீட்பேக் நான் வந்து ஒரு தடவை அட்டன் பண்றேன். அப்ப வந்து ஒரு லீடர் வந்து பேசியிருந்தாங்க. என்னன்னா, இந்த மாதிரி மவுத் அல்சருக்கு நான் வந்து ஆலோவேரா ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னு. அப்ப நான் போய் என்னோட அப்ளைன் கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி என் பையனுக்கும் இருக்கு, ஏஜ் சொல்லி நானும் இந்த மாதிரி இருக்கோம், நாங்க எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். எனக்கு வாய்ஸ் போடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப அது எடுத்துக்கிட்டது போது இப்ப பசங்களுக்கு வாயில வந்து புண்ணெல்லாம் வாரதில்ல. ப்ளஸ் அவங்க நல்லா சாப்பிடுறாங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட்லாம் வந்து காரமா இருக்கும். சாப்பாடு வாயில புண்ணா இருக்கும்போது யோசிச்சு பாருங்களேன், சாப்பாடு வாயில இருந்து சாப்பிடவே முடியாது. அவ்வளோ காந்தலா இருக்கும், பெயினா இருக்கும். இப்ப எந்த விதமான காந்தல், பெயினும் இல்லாம அவங்க சாப்பாடு நல்லா சாப்பிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு சத்துக்கள் எல்லாம் நல்லா கிடைக்குது. அப்ப யோசிச்சு பாருங்களேன். அப்ப அவங்க ஹீட் பாடினால அவங்களுக்கு வந்து வாய்ப்புண்ணு வருது. நமக்கு அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணனால இப்ப வாய்ப்புண்ணு வர்றதில்ல. ஓகே, அடுத்து வந்து ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க். ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க்கும் என் பசங்க ப்ளஸ் நாங்க வீட்ல எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். இதுலயும் அப்படிதான். ஒரு டம்ளர்ல வாட்டர் எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி 2 ஸ்பூன் போட்டு சர்க்கரை வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதிலே லைட்டா இருக்கும். தேவைன்னா யூஸ் பண்ணி குடிச்சீங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜியா இருக்கும். பசங்க ஸ்கூல் போகும்போது கூட நான் வந்து இது குடுத்து விடுவேன். ஸ்போர்ட்ஸ்ல நல்லா வந்து ஒரு எனர்ஜியா இருக்கு, எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அல்ட்ரா கார்ட். இது வந்து டாய்லெட் கிளீனர். நமக்கு இது நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ப்ளஸ் நான் சொன்னேன்ல என்னோட ரிலேஷன் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்ப கூட பார்த்தாங்க. பார்த்துட்டு இது என்னது இது அப்படின்னு கேட்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்ப ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா, இப்ப இப்ப நீங்க நிறைய இது கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்றோம். ஒரு கெமிக்கலானதுன்னா நமக்கு மூக்குல எல்லாம் புகை மாதிரி ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஏறாம நமக்கு வந்து இந்த ஆர்கானிக்கா இருக்கனால அந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்குன்னு அவங்க வந்து எனக்கு போயிட்டு வீட்டுக்கு போய் யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ கொடுத்திருந்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்தும் கேட்டிருக்காங்க, ஆர்டர் போட்டு கேட்டிருக்காங்க. ஓகே,
நெக்ஸ்ட் வந்து மல்டி விட்டமின் கம்மிஸ் வந்து 4+ பசங்க நல்லா வந்து ஒரு எனர்ஜிக்கா நமக்கு வந்து மல்டி விட்டமின் மீன்ஸ் எல்லா விதமான விட்டமின்ஸும் இதுல இருக்கு சரிங்களா. அதனால பசங்களுக்கு 1-2 கொடுக்கலாம். நல்ல சாக்லேட் மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் வந்து ரைஸ் பிரான் ஆயில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேவரட்டான ப்ராடக்ட். ஏன் அப்படின்னா எல்லாரோட கிச்சன்லயுமே வெஸ்டேஜ் பண்றாங்க, மோஸ்ட்லி எல்லாரோட கிச்சன்லயுமே ரைஸ் பிரான் ஆயில் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு தடவை யூஸ் பண்ணாதான் இதோட ரிசல்ட்டே உங்களுக்கு தெரியும். எல்லா விதமான நமக்கு டைஜஸ்டிங் ப்ராப்ளமா இருக்கட்டும், சாப்பாடு செரிமானம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. பிளஸ் உங்களோட கிச்சனும் அந்த அளவுக்கு மெஸ்ஸி, அதாவது அழுக்காகாம எண்ணெய் பிசுக்கு இல்லாம நல்ல ஒரு கொஞ்சம் நீட் அண்ட் கிளியரா வச்சுக்கோம். அதனால ரொம்ப சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹேர் சீரம், இதுவும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பிளஸ் நான் சொன்ன அதே ரிலேஷன் வேற பிராண்ட் சீரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளோட சீரத்தை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சிருந்தேன், எனக்கு இது கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று எடுத்துட்டு போயிடுறாங்க. நிறைய ப்ராடக்ட் வீட்டுக்கு வந்தோடனே நான் எல்லாமே நம்ம டீ பவுடர் போட்டு கொடுத்தேன், காஃபி பிளஸ் அவங்க துணி துவைக்கும் போது இந்த லிக்விட் தான் நான் கொடுத்துருந்தேன், யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டில் கொடுங்கன்னு வாங்கிட்டு போனாங்க. நானும் வீட்டில் போய் யூஸ் பண்றேன், ஏன்னா ஸ்மெல்லு நல்லா இருக்கு பிளஸ் கரை போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஹேர் சீரமும் வாங்கிட்டு போனாங்க, ஏன்னா அவங்க ஏற்கனவே ஹேர் சீரம் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி யூஸ் பண்றதுனால எனக்கு இது கொடுங்க, எனக்கு நல்லா இருக்கு, நானும் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொன்னு வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் என்னன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், செர்ரி பிளாசம் பாடி பட்டர். இவங்க வந்து வேற கம்பெனி பாடி பட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நம்மளோட மேல் வந்து ஒயிட்டா ரஃபா அந்த மாதிரி இருக்கும், சொரன்னு. நான் பாடி பட்டர் யூஸ் பண்ணும்போது அவங்களோட பாடி பட்டர் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது வந்து ஒரு ஸ்மெல்லு கூட இல்லை. பிளஸ் லைட்டா வந்து ஏற்கனவே எனக்கு சொல்ல தெரியல, அதாவது ஸ்மெல் இல்லாம ஒரு மாதிரி வலுவலுப்பா இருந்துச்சு சரிங்களா. நம்ம பாடி பட்டர் எப்படி இருந்துச்சுன்னா நல்ல ஒரு அது செர்ரி பிளாசம்னால நல்ல ஒரு ஸ்மெல்லு சரிங்களா, நல்ல ஒரு ஸ்மெல்லா இருந்தனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு. எனக்கு இது கூட வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்கு, இது நான் யூஸ் பண்றது. அவங்க எனக்கு புதுசா வாங்கிட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த டைம் அவங்களுக்கு இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்னால என்னால வாங்க முடியல, நெக்ஸ்ட் டைம் தான் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அப்புறம் வந்து துளசி டிராப் வந்து எல்லாரோட ஃபேவரட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா சளி தொல்லைகள்ல இருந்து நம்மளை வந்து மோஸ்ட்லி காப்பாத்துறது. இப்ப இது 4+ பசங்க வீட்டுல எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி மழை காலம் வருது சரிங்களா, மழை காலத்துல வரனால கண்டிப்பா எல்லாரும் வீட்லயும் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப பெட்டர் ப்ராடக்ட், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு டம்ளர் வாட்டர்ல 2 to 3 drops போட்டு நம்ம அது குடிக்கும் போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் கிளாரிஃபைங் ஃபேஸ் வாஷ் வந்து நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த டெய்லி கேர் ஷாம்பூ அவங்க எடுத்துட்டு போனாங்க, ஏன்னா இந்த ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்ணி பார்த்தாங்க. ஷாம்பு புதுசா நான் எடுத்து கொடுத்தேன். இதுல வந்து ரோஸ்மெரி எசன்ஸ் இருக்கனால அவங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து குளிச்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்கு, ஹேர்ல நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இந்த பாட்டில் எனக்கு ஒன்று கொடுங்க. வந்ததுலயே நான் வாங்கி வச்சதுலேயே முக்கால்வாசி ப்ராடக்ட் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா நான் யூஸ் பண்ண கொடுத்தேன், நல்லா இருக்கு, எனக்கு ஒன்று கொடுங்க, எனக்கும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு பாதி இதை எடுத்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி டென்டஷ்யூ பேஸ்ட், இந்த பேஸ்ட் வந்து பசங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, 4+ பசங்க. இது வந்து நான் யூஸ் பண்ற ஹேர் ஆயில், இது பசங்க யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நான் ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணியிருக்கேன். இது என்னோட ரிலேஷன்னா அவங்களுக்கு வந்து பேக் பெயின் பிளஸ் லெக் பெயின் இருக்கு. அதனால நான் கேட்கும்போது வெஜ் கொலாஜன் பிளஸ் கால்சியம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த மந்த் வந்திருக்கு, நான் இன்னும் உங்களுக்கு கொடுக்கல, இனிமே தான் கொடுக்கணும். இது ரெண்டும் நான் கொடுத்து அவங்களுக்கு ரிசல்ட் எடுத்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே நெக்ஸ்ட் வந்து அஷூர் சோப், எல்லாரோட ஃபேவரட். ஏன் அப்படின்னா எல்லாருமே இந்த சோப்புக்காக தான் ஃபர்ஸ்டே இந்த ப்ராடக்ட் வாங்க ஆரம்பிப்பாங்க. எல்லாரோட ப்ராடக்ட் ஆர்டர்லயுமே இந்த சோப் கண்டிப்பா இருக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் வந்து மாஸ் அக்ரி 82. இது வந்து இப்ப நிறைய லீடர்ஸ் பேசியிருப்பாங்க, வயல் தோட்டம் செடி இந்த மாதிரி தான் நம்ம அக்ரி ப்ராடக்ட் மூவ் பண்ணணுமா, வீட்டில் நாங்க குட்டி குட்டி செடி வச்சிருக்கோம் எங்களாலலாம் அக்ரி மூவ் பண்ண முடியாது அப்படின்னு கிடையாது, கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கு. இது வந்து 100 ml தான் சரிங்களா. நான் வந்து வீட்டில் ரிசல்ட் கூட எடுத்து ஷேர் பண்ணியிருந்தேன். நாங்க வந்து எலுமிச்சம்பழம் செடியும் பிளஸ் கத்திரி செடி, வெண்டை செடி, இந்த மாதிரி சின்ன சின்ன செடி வச்சிருக்கோம். இந்த செடிக்கு அம்மா வீட்டில் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கி கொடுத்தோம், நல்ல ஒரு ரிசல்ட் இருந்துச்சு. காய்ப்பு வந்து நிறைய இருந்துச்சு, 5 வருஷம் காய்க்காத மரம் நல்ல ஒரு காய்ப்பு இருந்துச்சு சரிங்களா. அப்புறம் ஒண்ணா வர காய் வந்து நல்லா கொத்து கொத்தா வர ஆரம்பிச்சிச்சு, இந்த மாதிரி ரிசல்ட்டும் கொடுத்துச்சு. அதனால நாங்க பெரிய பெரிய வயல் வச்சிருந்தா தோட்டம் வச்சிருந்தா தான் நான் வந்து போய் யார்கிட்டயும் சொல்லணும்னு கிடையாது. எத்தனை பேர் தான் சொன்னாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் ரிசல்ட் எடுத்தா தான் நம்ம மனசுல அது பதியும் சரிங்களா. அதனால தாராளமா நீங்க சின்ன சின்ன பாட்டில் வாங்கி உங்க வீட்டுல இருக்க பூச்செடியா இருக்கட்டும், காய்கறி செடி பிளஸ் என்ன செடி வச்சிருக்கீங்களோ ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்றது வரும். பிளஸ் நீங்க ஏதாவது ப்ராடக்ட் வாங்குவீங்க. அப்புறம் வெள்ளினோ கேட்டகரி,
சாரி, இது வந்து மேக்கப் ப்ராடக்ட். இது காம்பேக்ட் பவுடரு. அப்புறம் காஜல், ஐலைனர் இது நான் வாங்கியிருந்தேன். காஜல் பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன பசங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா கண்ணுக்குள்ள யூஸ் பண்றதுனால உங்களுக்கு கெமிக்கல் இல்லாததுனால கண் எரிச்சல் அதுல இருந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. கண் எரிச்சல் இல்லாம இருக்கு. அதே மாதிரி ஐலைனர் வந்து உங்களுக்கு தண்ணியில வந்து கரைஞ்சிடாம, ஒரு சிலது பாத்தீங்கன்னா கண்ணை கசக்கம் தண்ணியில எல்லாம் பட்டுச்சுன்னா கரைஞ்சு போயிடும். சரிங்களா? இது நல்லா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மஜ், அதாவது அது கலையாம நல்ல ஒரு லாங் லாஸ்டிக்கா இருக்கு. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி இது வந்து பேக்கெட் பர்ஃப்யூம். இது வந்து நான் வந்து ஃப்ரீ ப்ராடக்டா எனக்கு கிடைச்சது, வாங்கினேன். இதுவும் நல்ல ஒரு ஸ்மெல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகே, கடைசியா வந்து நான் என்ன ரிவ்யூ பண்ண போறேன் அப்படின்னா பயோட்டின் பத்தியும் சிஎம்டி பத்தியும். ஓகே, எல்லாருக்குமே தெரியும் சிஎம்டி ப்ராடக்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், சிங்க் சொல்லிட்டு நிறைய இது நமக்கு வந்து கிடைக்கும். அது கிடைக்காதனாலதான் நம்ம இப்ப சிஎம்டி யூஸ் பண்ணிருக்கோம். ஏன் அப்படின்னா நமக்கு வாட்டர்லயே நிறைய ப்ராடக்ட், நிறைய வந்து நமக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாம் இருக்கும். பட் நம்ம இப்போ யூஸ் பண்ற வாட்டர்ல எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா எல்லாருமே ஆரோ வாட்டர் யூஸ் பண்றதுனால அது வந்து டெத் வாட்டர் ஆயிடுச்சு. இப்ப எல்லாருமே பார்த்திருப்பீங்க, மழை காலத்துல மழை நீர், அதாவது தெருவுல கிடக்கும்ல, அந்த தெருவுல வந்து கிடக்கும்போது அந்த கரண்ட் கம்பி வந்து அதுல பட்டுச்சு அப்படின்னா ஷாக் அடிக்கும். ஏன் அப்படின்னா அந்த வாட்டர்ல வந்து மினரல்ஸ் எல்லாமே, எல்லா விதமான மினரல்ஸ் இருக்கறனால அது கரண்ட் பாயுது. இதுவே நம்ம யூஸ் பண்ற ஆரோ வாட்டரை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல கரண்டே பாயாது. ஏன் அப்படின்னா ஆரோ, அதாவது ஃபில்டர் பண்ணும்போது என்ன ஆகும்னா எல்லா விதமான நல்லது கெட்டது பிளஸ் எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு ஃபில்டர் பண்ணி டெத் வாட்டராகவே கொடுத்துருது. சரிங்களா? நீங்க தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறீங்களே தவிர்த்து அது மூலியமா நமக்கு என்ன ஒரு ஒரு நல்ல இது கூட, அதாவது அது மூலியமா நமக்கு ஒரு நல்ல ஒரு எதுவுமே உள்ள போறதில்ல உடம்புக்கு. சரிங்களா? ஜஸ்ட் அது குடிக்கிறதுனால நம்ம தாகம் அடங்குமே தவிர நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இல்லை. அதே மாதிரி நமக்கு அது பரவாயில்ல, தண்ணியில இல்லைன்னா என்ன, நான் சாப்பாட்டுல எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் சாப்பாடு என்ன, நம்ம எல்லாமே இப்ப கலப்படம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? செடி தாவரத்துல இருந்து எல்லாமே நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகள் சம்திங் நிறைய யூஸ் பண்றாங்கல்ல. அப்ப அப்படி யூஸ் பண்றதுனால எல்லாத்தோட சத்துக்களும் எடுத்துட்டு சாப்பாடுமே நமக்கு ஒரு சில இது சத்து இல்லாம தான் வருது. அப்ப இவ்வளவு சத்துக்களை நான் எங்க தான் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்க சிஎம்டி அப்படின்ற ஒரே ஒரு இந்த பாட்டில்லே நமக்கு நிறைய கிடைக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பாட்டில் வாட்டர்ல, அது பிளாஸ்டிக் பாட்டில். சரிங்களா? அதுல வந்து ஒரு 6ல இருந்து 7 டிராப் நீங்க விட்டுட்டு நீங்க குடிக்கும் போது லைட்டா ஒரு உப்பு கரிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கான மினரல்ஸ் எல்லாமே இதுல கிடைச்சிரும். சரிங்களா? மோஸ்ட்லி எல்லாரும் ஃபர்ஸ்ட்லாம் பைப்பு தண்ணி குடிப்பாங்க, வாட்டர். அப்போ எல்லாரும் நல்லா வந்து ஹெல்த்தியா இருந்தாங்க. இப்ப ஆரோ வாட்டர் குடிக்கிறோம், கிளீனா இருக்கணும். ஏன்னா பைப்பு தண்ணினா நமக்கு அதுல வந்து அழுக்குகள், தூசுகள் பிளஸ் நிறைய இது இருக்கும். இப்ப ஆரோ குடிக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் அழுக்கெல்லாம் இல்லை, சுத்தமான தண்ணி. பட் எல்லா விதமான மினரல்ஸும் செத்து போயிருது. அதுக்கு பதிலாக கான்சென்ட்ரேட்டட் மினரல்ல வாங்கி நீங்க குடிக்கும் போது உங்களுக்கு தேவையான எல்லா மினரல்ஸுமே இதுல கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பயோட்டின். இப்போ ஸ்டார்டிங்ல வந்து சிவசக்தி பிரதர் கூட சொல்லியிருந்தாங்க முடி கொட்டுறதுக்கு பயோட்டின் வந்து யூஸ் பண்றது ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, கண்டிப்பா பயோட்டின் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. ஏன் அப்படின்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல கேர்ள்ஸா இருக்கட்டும், பாய்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்கு. இல்ல நாங்க 50 வயசு 45 வயசுலதான் கொட்டும் அப்படின்ற காலம் மாறி போய் இப்ப 20 வயசுலயே அது கம்மியாவே இளநரையில இருந்து முடி கொட்டுறதுல இருந்து எல்லாமே வந்துருச்சு. ஏன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடுகள்ல சேஞ்ச் ஆக சத்துக்கள் இல்லாதனால நம்மளோட பிரதர், என்னோட வாய்ஸ் கேக்குதா? கிளியர் சிஸ்டர், கிளியர். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து எல்லாத்துலயுமே நமக்கு சத்துக்கள் இல்லாதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட முடிக்கு வந்து தேவையான அந்த சத்துக்களை எடுக்க முடியல. சரிங்களா? அப்ப 25 ஏஜுக்கு கம்மியாவே நமக்கு ஹேர் வந்து கொட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம எப்படி சரி பண்றது அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம மாத்திக்கணும். என்ன அப்படின்னா நம்ம வந்து மோஸ்ட்லி ஜங்க் ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். அதை சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஹெல்தி ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நம்மளோட ஆயிலுக்கு, அதாவது நம்ம தலைக்கு வந்து ஆயில் மசாஜ் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி அப்புறம் சரியான இடைவெளியில நம்ம ஹேரை வந்து வாஷ் பண்றது, இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய நம்ம பண்ணும்போது நமக்கு நம்மளோட முடி வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க, ஒர்க்குக்கு போகும்போது பொல்யூஷன் வந்து தலையில படும். இந்த மாதிரியான இருக்கும்போது நமக்கு அது மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் ப்ராப்ளம். சரிங்களா? அப்ப சத்து, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கிற சத்து தான் நம்ம தலைமுடி வரைக்கும் போகும். சரிங்களா? அப்ப சாப்பிட்ற சாப்பாடுலயே சத்து இல்லைன்னா தலைமுடி வரைக்கும் அது போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்ப இந்த சப்ளிங்கல் ஸ்ப்ரே நம்ம எடுத்துக்கும் போது நைட்டு சார் சொன்ன மாதிரிதான்
தண்ணி எல்லாம் குடிச்சு நீங்க தூங்குற கண்டிஷன்ல இதை வந்து நாக்கு கீழே ஒரு டிராப் அடிச்சுக்கணும் சரிங்களா. அடிச்சுட்டு நீங்க தூங்கும்போது நல்ல ஒரு உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். அது மாதிரி சப்ளிமெண்ட்டே ஒரு 30-40 சம்திங் % தான் நமக்கு உள்ளக்க அப்சர்வ் பண்ணும். ஆனா இந்த சப்ளிமெண்ட் ஸ்ப்ரே 90% வந்து நம்ம உடம்புல அப்சர்வ் ஆயிரும். அதனால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் காமிச்ச ப்ராடக்ட் ப்ளஸ் நான் பேசினது வந்து உங்க யாருக்காவது ஒரு ஆளுக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். பிரதர். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப கிளியராக வந்துட்டு ஃபீட்பேக்ன்றதை ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸை பற்றி சூப்பராக நாலேஜ்ன்றது கொடுத்துருந்தீங்க. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் நான் அன்மீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சில்வர் டைரக்டர் மதன் ப்ரோ. நான் உங்களை அன்மீட் பண்ணியிருக்கேன். என் வாய்ஸ் கிளியரா இருக்கா ப்ரோ? கிளியர் ப்ரோ, கிளியர். ஓகே, ஹை டீம், வெரி குட் மார்னிங். திஸ் இஸ் மதன், சில்வர் டைரக்டர் வெஸ்டேஜ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணி ரிசல்ட் எடுத்ததுமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அது எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பேட்ச். சரிங்களா, அதாவது ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஜாயின் பண்ண உடனே நான் வந்து கொஞ்சம் யோசிச்சு வாங்கின ப்ராடக்ட்டுமே ஃபுட் பேட்ச் தான். ஏன் அப்படின்னா அதோட யூசேஜ் அது எப்படி இருக்கும், இந்த மாதிரி பேட்ச் மாதிரி இருக்கு, இது எப்படி ரிசல்ட் கொடுக்கும், இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எதுவுமே தெரியாம நான் அந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் வந்து யூடியூப்ல பார்த்தேன், அப்படின்னு ஜஸ்ட் வந்து கேட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். நான் எதுக்காக யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த படர் தாமரைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா, அது வந்து ஜஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேஷனாகவும் வரும். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து அவங்க யூஸ் பண்ற சோப்பு யூஸ் பண்ணாலோ, அந்த மாதிரி நம்ம ஏதாவது டச் ஆகி வரக்குள்ள அது ஸ்கின்ல படும்போது நமக்கு அது அலர்ஜி மாதிரி பாத்தீங்கன்னா வரும். இது வந்து எனக்கு 8th இருந்தே பாத்தீங்கன்னா இருந்துச்சு. சரிங்களா, ஜஸ்ட் வந்து யூடியூப்ல பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட் சரி ஓகே இந்த மாதிரி சொல்றாங்க, டாக்ஸின்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுது அப்படி ட்ரை பண்ணலாம். நான் ட்ரை பண்ணேன். ஒரு 4 to 5 டேஸ் வந்து நான் எடுத்தேன் ஓகேங்களா. ஒரு 5 பேட்ச் நமக்கு அதில் கொடுப்பாங்க. கரெக்டா ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஃபர்ஸ்ட் 2 நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணேன். அடுத்து ஒரு நாள் விட்டு இன்னொரு பேட்ச் வந்து நான் யூஸ் பண்ணிடுறேன். சரிங்களா, நான் யூஸ் பண்ணி இப்போ ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேல இருக்கும். சரிங்களா, அது யூஸ் பண்ணி இப்போ இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து ரிப்பீட் ஆகல. ஏன்னா 8th இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு ஒரு தடவை அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து எரியும், பிச்சிங் இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா இருக்கும். பட் அதை யூஸ் பண்ணி எனக்கு அதுல இருந்து பெஸ்ட் ரிசல்ட்டுங்கிறது கொடுத்துச்சு ஓகேங்களா. ஏன்னா 8th இருந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ மெடிசன்ஸ் எடுத்திருக்கேன், அந்த ஆயில்மெண்ட்லாம் சொல்லுவாங்க ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம இந்த ஜஸ்ட் நாட்டு மருத்துவத்துல இது எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அது எதுலையுமே கிடைக்காத ரிசல்ட் வந்து எனக்கு இதுல வந்து கிடைச்சிருந்துச்சு. அதனால அதுக்கு அடுத்தா பாத்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸை நான் ரொம்ப தைரியமா வந்து நிறைய பேருக்கு ப்ரொமோட் பண்ணேன். அதாவது மொதல் விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம எல்லாமே சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கணும். எதுக்காக அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணா மட்டும்தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து அதுல ஒரு நம்பிக்கை, ட்ரஸ்ட்ங்கிறது வரும். நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது இவங்களுக்கு ஆகாட்டி என்ன பண்றது, சரியாகட்டி என்ன பண்றது, இது மேல ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்தா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறோம் அப்படின்னா நமக்கே அந்த ப்ராடக்ட்ஸ் மேல ட்ரஸ்ட் இருக்காது. சரிங்களா, அதனால ஃபர்ஸ்ட் எல்லாமே நீங்க ப்ராடக்ட்ஸ்ங்கிறத, அது சப்ளிமெண்ட்ஸ்ங்கிறத கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா. ட்ரை பண்ணுங்கிறது நீங்க வந்து நம்ம இந்த ப்ராப்ளத்துக்காக தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது ஓகேங்களா. இப்போ ஸ்பைரல்மா இருக்கு, நமக்கு ஆலோவேரா இருக்கு, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம நார்மலாவே எடுத்துக்கலாம். கூட பாத்தீங்கன்னா இந்த மல்டிவிட்டமின் கம்மிஸ் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, அதனால இது வந்து நீங்க எல்லாமே ட்ரை பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் வந்து நான் கன்சிஸ்டன்சியுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இந்த பர்ஃப்யூம் நமக்கு வந்து ஆஃபர்ல கொடுத்துருந்தாங்க, அது வந்து நான் வாங்கியிருந்தேன், ஒருத்தவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணியிருந்தேன். சரிங்களா, அதே மாதிரி ஸ்பைரல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் பேக் வந்து 3 to 4 மந்த்ஸ் பேக் வந்து நான் வாங்கி கொடுத்துருந்தேன் 2 மாசம் தொடர்ந்து ஓகேங்களா ஒருத்தவங்களுக்கு. அவங்க எதுக்காக வாங்கியிருந்தாங்கன்னா மெயினா ஸ்ட்ரென்த், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நரம்பு சுருக்கம் இதுக்கெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் நான் வாங்கி கொடுத்தேன், ஒரு 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குனாங்க. இப்போ திரும்ப கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சிக்கு 2 நாள் கழிச்சு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு ப்ராடக்ட் வேணும். அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது சொல்ற சின்ன விஷயம் வந்து இதான், நீங்க சப்ளிமெண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் ரிசல்ட் எடுத்துட்டீங்கன்னா அந்த ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அவங்க ஒரு 4 பேர்ட்ட நான் அந்த மாதிரி எடுத்தேன் அப்படிலாம் சொல்லக்குள்ள ஈஸியா அவங்க வந்து யார்கிட்டயோ போய் இந்த ப்ராடக்ட் மெடிக்கல்லையோ வேற எங்கேயும் போய் வாங்க முடியாது, வாங்க எங்கெல்லாம் இருக்காது. சரிங்களா, அப்படி இருக்கக்குள்ள அவங்க இந்த மாதிரி கேட்கறாங்கன்ட்டு உங்கள்கிட்ட சொல்றாங்கன்னா நீங்க அழகா கன்சிஸ்டன்சி அந்த ப்ராடக்ட்ஸை நீங்க ஈஸியா மூவ் பண்ணலாம். நீங்க கன்சிஸ்டன்சியை கம்ப்ளீட் பண்ண முடியும், அவங்களும் பெனிஃபிட் ஆக போறாங்க, இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் அங்கிட்ட ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்கும். சரிங்களா, அதெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து யூஸ் பண்ணி பெனிஃபிட் எடுத்துட்டு மற்றவங்களுக்கு உங்க அப்ளைனோட சஜஸ்ட் எடுத்துக்கிட்டு நீங்க ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுங்க. ஏன்னா இதுதானே அப்படின்னு நம்ம ஜஸ்ட் யூடியூப் பார்த்தோ அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு சில ஏஜ் ஆனவங்களுக்குலாம் ஒரு சில எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சரிங்களா, அதெல்லாம் கேட்டு அதுக்கு என்ன ப்ராடக்ட் கரெக்டா இருக்குமோ அதை கேட்டு வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். சரிங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ரெஸ்பா கேருமே பாத்தீங்கன்னா நான் டீம்லயும் ஒருத்தவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணியிருந்தேன். நானுமே பாத்தீங்கன்னா இதுல ஒரு ரிசல்ட் வந்து எடுத்திருந்தேன் ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஜஸ்ட் வந்து இது ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒருத்தவங்களுக்கு நான் இதுவுமே கொடுத்துருந்தேன் ஓகேங்களா. என்னோட கோ ஒர்க்கிங் தான், அவங்க பொண்ணு தான் அவங்க ஓகேங்களா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுல இருந்தே
ஒரு ப்ராப்ளம்னால அவங்களுக்கு மூச்சு விடும்போது கொஞ்சம் வந்து அடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதாவது ரெஸ்போ கேர் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ரெஸ்போ கேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நுரையீரல் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரெஸ்போ கேர் வந்து யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு நான் குடுத்தேன்னா, ஒரு 2 மந்த்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வீட்லயுமே ஷேர் பண்ணி, இன்னும் 2 டப்பா வந்து அவங்க வாங்கி யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? இப்பவுமே பார்த்தீங்கன்னா, அவங்க வேற ஒர்க் போயிருக்காங்க. இருந்தாலும் அந்த பாக்ஸ் முடிய என்ட்ட வந்து கேட்டு வந்து வாங்குவாங்க. சரிங்களா? அதனால நீங்க கன்சிஸ்டன்சிலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, மெயினா நியூ ஜெனரேஷனா இருக்கவங்க, நீங்க யூஸ் பண்ணிட்டு அழகா நீங்க அத ப்ரமோட் பண்றீங்கனாலே உங்களால பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு வந்து இந்த ஆஃபர்லாம் குடுத்துருக்காங்க. சர்ஃபிங்லாம் சரிங்களா? இதெல்லாம் நீங்க அழகா பண்றீங்கன்னா, நீங்க ஈஸியா வந்து 8% வர முடியும். சரிங்களா? என்னோட சைட்ல இருந்து நான் இந்த ப்ராடக்ட்ஸ் தான் ப்ரோ ஷேர் பண்ண நெனச்சேன். தேங்க் யூ விஷுவல். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்பவே சூப்பராக நீங்கள் இது மாதிரி ரிசல்ட் எடுத்த விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ பிரதர் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் ப்ராடக்ட்ஸ்ன்றது பிடிச்சி போச்சு அப்படின்னா நம்ம ரிசல்ட் அவங்க யூஸ் பண்ணி ரிசல்ட்ன்றது ப்ராப்பராக எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளை தேடி தான் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டியாக தரமாக இருக்குது. பட் ரிசல்ட்டுமே தருது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக முக்கியமாக என்னன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ சப்ளிமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான், நீங்கள் ரிசல்ட் எடுத்தால் மட்டும்தான் மற்றவங்கள்ட்ட கண்டிப்பாக உங்களால் ஷேர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ உங்களோட பிஸ்னஸையுமே வந்து அதிகப்படுத்த முடியும். ஸோ நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணவும் முடியும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் நான் அன்மியூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சில்வர் டைரக்டர் கோகுல் ராஜ் பிரதர், நான் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். ப்ரோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே ப்ரோ. ப்ரோ என்னுடைய ஸ்க்ரீன் தெரியுது தானே ப்ரோ உங்களுக்கு? கிளியர் ப்ரோ, கிளியர். ஹை லீடர்ஸ், வெரி குட் மார்னிங். கோகுல் செல்வா டைரக்டர் லீடர்ஸ். ஸோ நான் இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் பற்றி ஷேர் பண்ண போகிறோன்னா, அக்ரி ப்ராடக்ட் பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அக்ரி ப்ராடக்ட் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் நான் அக்ரி ப்ராடக்ட் வந்து பர்சனலாக நான் யூஸ் பண்ணி நான் ரிசல்ட் எடுத்ததை, ஸோ அந்த ரிசல்ட் வந்து நான் லைவான்றது நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த வெஸ்டேஜ் ப்ராடக்ட் வந்து ஒரு 2.5 இயருக்கு மேலே வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வெஸ்டேஜோடைய ப்ராடக்ட்டு. ஸோ நல்ல வந்து ஒரு க்ரோத்து. ஸோ எல்லா ட்ரைனிங்கில் ப்ராடக்ட் ஃபீட்பேக்கில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து நான் நிறைய நாள் சொல்லியிருப்பேன், ஸோ நான் ரிசல்ட் காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய ரிசல்ட் எடுத்திருக்கேன். பட் அக்ரி ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ண அதிகமாக வந்து ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மேலே காட்டுறது நம்ம நார்மலாக வந்து கெமிக்கல் உரம். ஸோ நம்ம கடையில் வந்து போயிட்டு கெமிக்கல் உரம், யூரியா உரம் அந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி ஸோ நான் வந்து யூஸ் பண்ணேன். பட் வந்து ஒரு 2 ஏக்கராவுக்கு மேலே வந்து நாங்கள் இந்த மரவள்ளி கிழங்கு அந்த மாதிரி வந்து நாங்கள் நட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம கெமிக்கலோடைய மருந்து தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ யூஸ் பண்ண அந்த மரவள்ளி கிழங்கோடைய ரிசல்ட்ன்றது ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்குங்க. ஓகேங்களா? ஸோ வருஷம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் ரிசல்ட் இருக்கும். பட் வந்து நம்ம இந்த மரவள்ளி கிழங்கு நிலத்தில் வந்து ஸோ அடிக்கடிக்க 1 இயர் 1 டைம் வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்கும்போது என்னென்னா ஸோ அந்த ஹீல்டோடைய தரம் வந்து பார்த்தோன்னா குறைஞ்சிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு செடி போடுறோன்னா அந்த செடி தொடர்ந்து ஸோ ஒரு வருஷம் டு ஒரு வருஷம் அப்படியே போட்டுகிட்டே இருந்தோம்னா தரன்றது நம்மளுக்கு குறைஞ்சிட்டு தான் இருக்கும். ஏன்னா அதே செடி நம்ம ரிப்பீட்டடாக நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அதே யூரியா உரம் தான் வந்து நம்ம காம்பினேஷன்றதை நம்ம கொடுத்துட்ருப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டைரெக்டாக போயிட்டு போன சண்டே வந்து நான் எடுத்தேன். டைரெக்டாக வயலில் போயிட்டு ஸோ அந்த கிழங்கு எடுக்கும்போது நான் வந்து அப்படியே வந்து நான் எடுத்திருந்தேன். கிழங்கு பாருங்கள். ஸோ ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ பெருசாக இல்லை. ஏன்னா வருஷன்றது எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து ஸோ இந்த கிழங்கு தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம். அப்படின்னும் போது ஸோ ரிசல்ட்ன்றது பெருசாக வந்து எதுவுமே கிடையாது. இது வந்து நம்ம செயற்கை உரன்றது நான் டைரெக்டாக போயிட்டு வயல்லன்றது எடுத்தது. சரிங்களா? ஸோ அதுவே வந்து இப்போ 2 வருஷமாக வந்து நாங்கள் வெஸ்டேஜ் ப்ராடக்ட் இருந்தால் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெல் அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து இந்த தர்பூசணி, வாட்டர்மிலன், முலாம்பழம், ஸோ இந்த மாதிரி பழங்கள் அந்த மாதிரி போடும்போது ஸோ நிறைய ரிசல்ட்டு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக வந்து நம்மளுடைய அக்ரி ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். யூஸ் பண்ணிவிட்டு ஸோ ப்ராப்பராக வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் வந்து கரெக்டாக அந்தந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த ஸ்டேஜ்ன்றதை நான் ஃபாலோ பண்ணேன். கரெக்டாக யூஸ் பண்ணதுனால வந்து ஸோ எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்குன்றது ஜஸ்ட் நீங்களே பாருங்கள். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரிஜினல் ஃபுல்லாக வந்து அக்ரி ப்ராடக்ட் தான். கெமிக்கல் உரன்றது சும்மா கொஞ்சம் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஏன்னா எடுத்த உடனே நம்ம வந்து இயற்கை நம்ம பண்ணணும், வெஸ்டேஜ் ப்ராடக்ட், ஆர்கானிக் ப்ராடக்ட் கொடுக்கணும்
எடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து அந்த பயிர்ன்றது எடுக்காது. ஏன்னா ஃபுல்லாக வந்து வருஷம் கணக்கு ஃபுல்லாக நம்ம வந்து கெமிக்கல் உரம் தான் கொடுத்துட்ருக்கோம். திடீர்னு நம்மளுடைய அக்ரி ப்ராடக்ட் கொடுத்த உடனே ஸோ நமக்கு ரிசல்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது. இப்போ வந்து நான் ஃபுல்லாக ஆர்கானிக் அக்ரி ப்ராடக்ட்டே யூஸ் பண்ணாலும் என்னுடைய வயலுன்றது ஃபுல்லாக ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா 2 வருஷத்துக்கு மேலே வந்து நான் யூஸ் பண்ணி இது ரிசல்ட் எடுத்து சரிங்களா. ஸோ பிஃபோர் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஆஃப்டர் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு கிழங்குமே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நல்லா வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு வளர்ச்சின்றதுமே நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இதில் கொடுத்துருக்கு சரிங்களா. ஸோ அடுத்து வந்து நான் என்னென்ன ப்ராடக்ட்டை வந்து பார்த்தோன்னா நான் யூஸ் பண்ணிருந்து நான் ஷேர் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து அக்ரி 82 100 ml ஒரு ஏக்கராவுக்கு வந்து நான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அக்ரி கிரானுல்ஸ் வந்து பார்த்தோன்னா 5 kgன்றதை நான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அக்ரி ஹியூமிக்கு ஸோ அந்த ப்ராடக்ட்டுமே வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து 5 kg ஹியூமிக் வந்து 200 ml எடுத்து ஃபஸ்ட் ஸ்டேஜில் நாங்கள் அந்த கிழங்கு நடத்துக்கு முன்னாடியே வந்து நிலத்தில் வந்து வீசிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் செடி நட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 month 2 month ஆனதுக்கப்புறம் அதை களை வெட்டுவாங்க. களை வெட்டினதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜில் அதாவது அந்த செடி வந்து வளர ஸ்டேஜ் வந்து நமக்கு இருக்குன்னா அந்த இடத்துல வந்து அக்ரி கோல்டுன்றத வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg கிட்ட நான் கொடுத்துருந்தேன். ஸோ செடி வந்து பார்த்தோன்னா நல்லா வளர்னா மட்டும்தான் நம்மளுக்கு கிழங்குன்றது ரொம்ப ஹெல்த்தியான்றதை நமக்கு கொடுக்கும். ஸோ அப்போ கோல்டு அக்ரி 82 நான் கொடுத்துருந்தேன். ஸோ அடுத்து தேர்டு ஸ்டேஜ் ஏன்னா 3 ஸ்டேஜ் தான் இது பூக்கும் பருவன்றது நமக்கு வந்து ஸோ இந்த கிழங்குல வந்து கிடைக்காது. ஸோ அதனால் வந்து டைரெக்டாக வந்து நானோடெக்கு அக்ரி 82 நானோடெக்கை வந்து நான் 1/2 kg கொடுத்துருந்தேன். ஸோ அக்ரி 82 100 ml ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3000 தான் எனக்கு வந்து ஆச்சு. பெருசாக வந்து எனக்கு வந்து இங்கே செலவுலன்றது எனக்கு கிடைக்கல ஓகேங்களா. ஏன்னா நம்ம அக்ரி ப்ராடக்ட்டு நம்ம கெமிக்கல் உரம் போயிட்டு நம்ம வெளியில் வாங்கும்போது ஸோ நமக்கு வந்து நிறைய செலவாகும். ஒரு பயிர் வந்து அறுவடை பண்ணணும்னா மினிமம் 15,000லேருந்து 20,000க்கு மேலே ஆகும். பட் நம்மளுடைய அக்ரி ப்ராடக்ட்டு ஒரு 2 கன்சிடென்சி நம்ம பண்ணால் போதும். ஸோ நம்ம வந்து ஒரு பயிருன்றதை நம்ம ஈஸியாக வந்து இங்கே அறுவடைன்றது பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நெல் இன்னும் ஒரு 1 வீக்கில் எங்களுக்கு நட போகிறாங்க. அதுக்கான ப்ராடக்ட்டுமே நான் ரெடி பண்ணி நான் வச்சுட்டேன். ஸோ இப்போ எல்லாமே கிரானல்ஸ் அந்த ப்ராடக்ட்லாம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஹியூமிக்லாம் வந்து அவைலபிள் இல்லை. பட் நான்லாம் முன்னாடியே ஸ்டாக்ன்றது ஸோ கிரானல்ஸ் வந்து ஒரு 15-20 கிலோ வாங்கி வச்சுட்டேன். ஸோ ஹியூமிக் வச்சுருக்கேன். எல்லா ப்ராடக்ட்டுமே எங்கள் வீட்டில் ஸோ 24 ஹவர்ஸ்ன்றது நம்மள்ட்ட வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நான் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ப்ராடக்ட்லாம் ஒரு சில டைம் கிடைக்கும் கிடைக்காம கூட இருக்கலாம். அப்படின்னும் போது நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 10 ஏக்கரா நிலம் வச்சிருக்கோம்னா கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு செடி வேணாலும் நடலாம். வீட்டில் தென்னை மரம் இருக்குது. ஸோ கொழா இருக்குது. அதுக்கப்புறம் மாம்பழம் இருக்குது. ஸோ நிறைய நம்ம செடி போடுறோம். அப்படின்னும் போது நம்மள்ட்ட ஸோ 24 ஹவர்ஸ்ன்றது நம்மள்ட்ட இந்த அக்ரி ப்ராடக்ட் இருந்தால் மட்டும்தான் அப்போ நம்ம வேணுன்றப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கூட ரீசெண்டாக வந்து கிழங்குன்றது நம்மளது இன்னும் கொஞ்சம் இருக்குது எடுக்காமல். ஸோ அதுக்குமே அக்ரி ப்ராடக்ட் வந்து ஒரு 4 days பேக் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து அதாவது ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து பார்த்தோன்னா நான் தனியாக ஒரு வயலில் வந்து அக்ரி ப்ராடக்ட் கொடுத்து இந்த கிழங்கு நான் ரிசல்ட் எடுக்கல. ஃபஸ்ட்டு வந்து இந்த வாட்டர் மிலன் தெரியும். ஸோ தர்பூசணி அதை நான் நட்டு அது வந்து பூ பூக்கிற டைமில் அதுக்கப்புறம் அதிலே வந்து அந்த பயிர்லேயே வந்து நாங்கள் மரவள்ளி கிழங்கு இந்த குச்சி வந்து நாங்கள் நட்டு இருந்தோம். அப்போ அந்த முலாம்பழம் தர்பூசணி அது வந்து நான் அறுவடை பண்ணிட்டேன். அறுவடை பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அதிலே செடி வளர்ந்தது தான். ஸோ ஒரே நிலத்தில் 2 பயிருனா ஸோ வாட்டர் மிலன் இருந்துச்சு. சம்திங் அதிலே வந்து நாங்கள் மரவள்ளி கிழங்குமே நாங்கள் நட்டு இருந்தோம். அப்போ 2 பயிர் அப்போ அதுலேயும் நல்ல ஒரு ஹீல்டு. ஸோ நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹீல்டு தான். ஏன்னா பக்கத்து வயலில் நான் போயிட்டு பார்க்கும்போது ஸோ அந்த வாட்டர் மிலன் தர்பூசணி முலாம்பழம் ஸோ இதெல்லாம் வந்து பெருசாக வந்து ரிசல்ட் இல்லை. ஏன்னா அந்த டைமில் நிறைய வெயில். ஸோ நிறைய வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு நோய் தாக்கல் பூச்சி அந்த மாதிரி பிரச்சனைன்றது செடி வந்து செத்து போச்சு. பட் எங்கள் வயலில் வந்து இன்றைக்கி நான் வந்து அக்ரி 82 நானோடெக்கு கோல்டு இதை நான் கொடுத்து அடுத்து 3 daysல வந்து அந்த நோய் அந்த செடி வந்து காஞ்சி போனதை நிறம் வந்து மாறி போச்சு. ஸோ என்னென்னா அந்த நோயிலேருந்து ஸோ அதை காப்பாற்றிச்சு நம்ம அக்ரி ப்ராடக்ட் வந்து. ஸோ அதை பார்த்த அடுத்து 3 நாளில் வந்து எங்கள் சித்தப்பா அவர் வந்து ஸோ அப்படியே உடனே எனக்கு 2000 காசு அமுச்சு விட்டு ஸோ நானோடெக்கும் நம்மளுடைய அக்ரி 82 வாங்கி கொடுன்னு சொன்னார். வாங்கி கொடுத்து அவரது 3 நாளில் வந்து ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துருச்சு. ஸோ ஏன்னா நான் அதை கொடுத்தேன். அவங்க டைரெக்டாக வந்து பார்த்தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இதெல்லாம்
50,000 60,000க்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க இந்த பயிருக்கு வந்து. ஏன்னா இதெல்லாம் வந்து 50 நாளில் ஒரு நாளைக்கு ஒரு வளர்ச்சின்ற மாதிரி இந்த பயிர். அப்படின்னும் போது என்ன பண்ணனா, ஸோ ரொம்ப அதில் வந்து காசு போட்டுட்டாங்க எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் வந்து. அப்படின்னும் போது அந்த பயிர் காய் அறுக்கிற ஒரு 15 நாளுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் நான் டேரெக்டாக அக்ரி ப்ராடக்ட் வீட்டில் இருந்துச்சு, நான் யூஸ் பண்ணேன். ஸோ அன்னைக்கு மதியமே நான் அக்ரி ப்ராடக்ட் போடுறேன். ஸோ ஈவினிங் 6 மணிக்கெலாம் ப்ராடக்ட் வந்து என் கைக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ வாங்கிட்டு வந்து உடனே எங்கள் சித்தப்பா யூஸ் பண்ணார். ஸோ அடுத்த 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்து. ஸோ ஒரு போட்ட காசை விட 5 மடங்கு வந்து ரிசல்ட்ன்றது அந்த இடத்துல எடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்போ பாருங்கள், நம்ம ஒரு பயிருன்றது நம்மளால் வச்சு இங்கே ஹீல்டு எடுக்கிறது அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் ஒரே டைமில் 2 ப்ராடக்ட்டு 2 பயிர் வச்சு, ஸோ அந்த இடத்துல 1க்கு 5, 6, 10 மடங்குக்கு மேலே நம்ம ரிசல்ட்டு. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய அக்ரி ப்ராடக்ட்ல வந்து ஸோ ரிசல்ட்ன்றது இருக்கு. ஸோ ஜஸ்ட் இந்த கூகுள்லாம் போயிட்டு பாருங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் நான் வந்து பார்த்தேன். ஸோ அவ்வளோ ரிசல்ட் வந்து அதில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயே நிறைய அக்ரி பற்றி தான் இப்போ பேசிட்டு இருக்காங்க, யுவராஜ் சார் டீமில். ஸோ நம்ம டீமில் எல்லாமே அதை ப்ராப்பராக வந்து உங்கள் அப்ளைன்ட்டை கேளுங்க. ஸோ எப்படி ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், ஒவ்வொரு ப்ராடக்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்காக நான் நிறைய ட்ரைனிங்லாம் நான் போய் அட்டன் பண்ணி ஸோ நிறைய நாலேஜ்ன்றது எடுத்துட்டேன். ஸோ எனக்கு கீழே இருக்கிற டவுன்லைன்ஸும் ஸோ நிறைய பேருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், இதை பற்றி பேசிட்டு இருக்கா. ஸோ நிறைய பேர் வந்து ரிசல்ட் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரிசல்ட் எடுத்தால் தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ரிசல்ட் எடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து ரிசல்ட் எடுக்காமல் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம், வேற ஒருத்தவங்க வந்து அந்த இடத்துல ப்ராடக்ட்டை கொடுத்து அவங்க யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அவங்க இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ நான் யூஸ் பண்ண 3 நாளில் சேஞ்சஸ்ஸு. ஸோ எனக்கே அவ்வளோ பெரிய ஆச்சரியமா இருக்குது. ஸோ காய் வரத்துக்கு முன்னாடி பிரச்சனை இருக்குன்னா நம்ம கோல்டு கொடுக்கலாம். காய் வந்ததுக்கப்புறம் பிரச்சனை இருக்குன்னா நானோடெக்கு, ப்ரோடெக்கு கொடுத்தா போதும். ஸோ நல்ல ரிசல்ட்ன்றதை நம்ம எடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து நான் இதை குரூப்லேயுமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நெல்லுக்குமே வந்து அக்ரி 82 ஸோ கிரானல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோன்னா ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு. நம்ம இருக்கிற அக்ரி ப்ராடக்ட்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்னா அது கிரானல்ஸ் மட்டும் தான் சொல்லுவேன். நீங்கள் அடி உரம் கொடுத்தோன்னா அடுத்து ஒரு 3 பயிருக்கு மேலே ஸோ அந்த எஃபர்ட்ன்றது நமக்கு இருக்கும். ஸோ அந்த பவர்ன்றது இருக்கும். சரிங்களா? ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்ல வந்து ஒரு ரிசல்ட்டு. இப்போ நீங்கள் கிரானல்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒரு 15, 20 இது அந்த கிரானல்ஸ் யூரியா மாதிரி இருக்கும். அதை எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டு வைங்க. 1 மாதம் இருந்தாலும் அந்த கிரானல்ஸ் வந்து கரையவே கரையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது உருக்குமே. ஸோ நான் வந்து 2 மாசமா அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சேன். ஸோ அது ஊறவே மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டி அதில் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நல்லா வந்து ப்ராடக்ட் வந்து ஸோ நல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு பயிருக்குமே அந்த ரிசல்ட்ன்றது நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெல்லுக்கெல்லாம் அவ்வளோ வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ன்றது இருக்குது. ஸோ இதில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே எப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த பயிருக்கு என்ன ஸ்டேஜில், ஸோ எல்லாமே எனக்கு கிளியராக தெரியும். ஸோ கிளியராக தெரிஞ்சதுனால தான் இதை பற்றி நான் சூப்பராக யூஸ் பண்ணி ஸோ நல்ல நல்ல ரிசல்ட்ன்றது இருக்கு. ஸோ அடுத்து ஒரு 2 மந்த்தில் அடுத்து நெல் அறுவடை பண்ணும்போது ஸோ அதை நான் லைவாக வீடியோ எடுத்து நான் வந்து ஒரு 1 மந்த்துக்கு மேலே வந்து ஸோ நான் ஷேர் பண்ணேன். ஸோ எல்லாருமே இந்த அக்ரி ப்ராடக்ட்னு ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ யூஸ் பண்ணி உங்களுடைய ரிசல்ட் இருந்து ஸோ நீங்கள் லைவாக ஷேர் பண்ணுங்கள். நான் குரூப்லேயுமே இதை வந்து நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் இது அகைன் 1 டைம் பாருங்கள். ஸோ வெஸ்டேஜோடைய ப்ராடக்ட் தான் நல்ல ஒரு ரிசல்ட்டு. ஸோ ஒரு பயிர் நம்ம தனியாக போட்டு நம்ம இந்த கிழங்கு அறுவடை பண்ணியிருந்தா ஓகே பரவாயில்ல. ஸோ ரிசல்ட்டு கம்மியாக தான் இருக்குது. பட் 2 பயிர் ஒரே டைமில் ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் மில்லன் நட்டோம். அதை நடுத்து அடுத்து ஒரு 15 நாளில் கிழங்குன்றது அதிலேயே நட்டோம். அப்போ அது பாருங்க, அது ஒரு 2, 3 மடங்கு மேலே நம்ம போட்ட காசை விட 5 மடங்கு நம்மளுக்கு ரிசல்ட்ன்றது. ஸோ நம்ம அந்த காசுன்றது எடுத்தோம். ஸோ பழமே நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகலை. ஏன்னா அந்த அளவுக்கு அக்ரி ப்ராடக்டோடைய ஸோ குவாலிட்டி அங்கே வந்து சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிழங்கு ஸோ இப்போ தான் போன சண்டேன்றதை நாங்கள் எடுத்தோம். அவ்வளோ ரிசல்ட்டு. ஸோ போன மாதம் வந்து பார்த்தோன்னா போன வருஷம் நட்டு இருந்தோம். அக்ரி ப்ராடக்ட் வந்து ப்ராப்பராக நான் யூஸ் பண்ணலை. ஏன்னா நான் சென்னையில் இருந்தனால எங்கள் வீட்டில் வந்து ஸோ யாரும் பெருசாக யூஸ் பண்ணல. பட் இப்போ நான் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நான் டேரெக்டாக போயிட்டு வீட்டில் போயிட்டு ஸோ இந்த ப்ராடக்ட் இப்படி தான் யூஸ் பண்ணுன்றது கிளியராக நான் சொல்லி அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணேன். அதை விட 2 மடங்கு எனக்கு ரிசல்ட்ன்றது கிடைச்சிருது. போன டைமு வயல் அதிகமாக இருந்தது, ரிசல்ட் கம்மி. இந்த டைம் வயல் கம்மி, பட் ரிசல்ட் 5, 6 மடங்கு மேலே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை நான் எடுத்த ரிசல்ட்டு. பட் நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக உங்கள் அப்ளைன்ட்டை கேட்டு ஸோ இதை ரிசல்ட் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ விஷுவல். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்பவே சூப்பராக வந்துட்டு உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அக்ரி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நிறைய மீட்டிங்கில் வந்துட்டு அக்ரி பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அக்ரியோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே கிளியராக புரிய வச்சுருப்பாங்க. ஃபியூச்சரில் அக்ரி வந்துட்டு பெரிய லெவலில் பூம் ஆக போகுது. ஓகேங்களா?
ஸோ இப்போலேருந்தே நம்ம நாலேஜ்ன்றது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளாலே இங்கே பெரிய லெவலில் ரிசல்ட்ன்றது எடுக்க முடியும். இப்போ பிரதர் பார்த்தீங்களா, ஸோ அந்த இமேஜ் ஷேர் பண்ணி காமிக்கிறப்பயே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா, செயற்கை உரம் யூஸ் பண்ணுறப்போ அந்த கலங்கு எப்படி இருக்குது, ஸோ வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ அந்த கலங்கு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றத சூப்பராக ஷேர் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு அக்ரி ப்ராடக்ட்ஸ்ன்றது கண்டிப்பாக ரிசல்ட்ன்றது கொடுக்குது ஓகேங்களா. ஓகே, நான் நெக்ஸ்ட்டு அன்மியூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிரான்ச் டைரக்டர் அப்ரினா சிஸ்டர், நீங்கள் கோகோஸ்லாம் இருக்கீங்க, பேசுங்க. Okay, thank you, brother. Hi team, very good morning. I am Ron Sujata Rafrina. So நான் வந்துட்டு இன்னைக்கு நான் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் பிளஸ் பியூட்டி கேர் ரிலேட்டடா நான் வாங்கி ரிசல்ட் எடுத்ததான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். ஒன் செகண்ட் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓகே, ஸ்க்ரீன் தெரியும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இது எல்லாமே நான் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் எடுத்த ப்ராடக்ட். ஸோ இன்னைக்கு நான் மெயினா வந்துட்டு நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா குளுக்கோசமின் கால்சியம். சரிங்களா, அந்த குளுக்கோசமின் கால்சியம் வந்துட்டு நான் எதுக்காக நான் வாங்கினேன் அப்படின்னா என்னோட அம்மாவுக்கு வந்துட்டு மூட்டு வலி பிரச்சனைகள் இருந்துச்சு. சோ அவங்க வந்துட்டு நிறைய ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹோமியோபதி எல்லாமே எடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு வந்துட்டு பெட்டரா ரிசல்ட் கிடைக்கவே இல்ல. சோ இங்க இருந்து நாங்க சஜஷன் பண்ணும்போது அவங்க ஃபர்ஸ்ட் தயக்கப்பட்டாங்க. இல்ல நான் இவ்வளவு மருந்து எடுத்துட்டேன், எனக்கு எந்த ரிசல்ட்டுமே இல்ல. சோ இது எடுத்தா மட்டும் எனக்கு வலி போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க கீழே விழுந்ததுல முட்டில வந்துட்டு எலும்பு வந்துட்டு தேய்மானம் ஆயிருச்சு. சோ அது வந்துட்டு நாங்க மேல என்னோட அப்ளைன்ட்ட வந்துட்டு சஜஷன் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி குளுக்கோசமின் கால்சியம் ரெண்டுமே வந்துட்டு கொடுத்திருந்தாங்க. சோ அவங்க வந்துட்டு இப்போ கண்டினியூஸா 3 மந்த் எடுத்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ரிசல்ட். பிளஸ் எங்க வீட்ல என்னோட அம்மா எடுத்ததும் இல்லாம நான் வந்துட்டு என்னோட சிஸ்டரோட மாமியாருக்கு வந்துட்டு நான் ப்ராடக்ட் வந்து சஜஷன் பண்ணிருந்தேன். அவங்களுக்குமே மூட்டு வலி பிரச்சனை இருந்தது. பிளஸ் காலு வீக்கம். சரிங்களா, அதுக்கு வந்துட்டு நான் ஃபுட் பர்ச்சேஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணிருந்தேன். ஃபுட் பர்ச்சேஸ் எடுத்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கால் வீக்கம் வந்துட்டு ஒரு தொடர்ந்து ஒரு 1 வீக்ல ஒரு 3 டைம்ஸ் பயன்படுத்தி இருந்தாங்க அந்த ஃபுட் பர்ச்சேஸ். சோ நெக்ஸ்ட் வீக் பாக்கையில அவங்களுக்கு அந்த வீக்கம் வந்துட்டு கம்மியா இருந்துச்சு. அத வச்சே எனக்கு நல்லா கால்வலி பிரச்சனைகள்லாம் எனக்கு சரியா போச்சு. அதுக்கப்புறம் வீக்கமும் கம்மியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் எனக்கு ரிசல்ட் கொடுத்திருந்தாங்க. சோ நான் வந்துட்டு சரி எல்லாருமே இப்போ மூட்டு வலி பிரச்சனைகள், பேக் பெயின் இருக்கு, எலும்பு பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு நிறைய பேர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ கண்டிப்பா தாராளமா அந்த குளுக்கோசமின் பிளஸ் கால்சியம் இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். பிளஸ் நான் வந்துட்டு கொலாஜன் வந்துட்டு இந்த மந்த் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அவங்களுக்கு வந்துட்டு கீழே பாதம்ல வந்துட்டு எலும்பு வளர்ந்து அது அதிகமா பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சோ நான் வந்துட்டு என்னோட மேல உள்ள அப்ளைன்ட்ட சஜஷன் பண்ணும்போது அவங்க பிளஸ் கொலாஜனும் இதோட எடுத்துக்கோங்க, நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சாரி. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு துளசி டிராப் பிளஸ் ரெஸ்போ கேர் அது நான் ஷேர் பண்றேன். ரெஸ்போ கேர் பிளஸ் துளசி டிராப் வந்துட்டு சேம் என்னோட அம்மாவுக்கு தான் நான் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்திருந்தேன். சோ இது எதுக்காக நான் குடுத்திருந்தேன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு சைனஸ் ப்ராப்ளம் வந்துட்டு இருந்தது. காலைல எந்திரிச்சோனே வந்துட்டு தும்மல், இருமல் அந்த மாரி லைட்டா ஏதாவது ஒரு கோல்ட் ஐட்டம்ஸ் வந்துட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா, உடனே அவங்களுக்கு வந்துட்டு தும்மல்ல விட்டுரும். சோ அவங்களுமே நெறைய ஹோமியோபதிலலாம் மாத்திரை எடுத்திருந்தாங்க. அப்புறம் கேரளால அந்த மாரி சொல்லிலாம் ஹோமியோபதி மாத்திரைலாம் எடுத்து அவங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கல. ஒன்ஸ் என்ன அந்த 6 மந்த்ல ஸ்டாப் ஆகும். திருப்பி வந்துட்டு அந்த பிரச்சனை வந்துரும். சோ அப்ப வந்துட்டு இத தொடர்ந்து வந்துட்டு அவங்க 2 மந்த் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன கேட்டாங்க அப்டின்னா, "பரவாயில்ல நான் இந்த எவ்வளவோ நான் வந்துட்டு மாத்திரைலாம் சாப்பிட்டு எனக்கு வந்துட்டு எந்த ரிசல்ட்டுமே இல்ல. ஆனா இது சாப்பிட்டுமே எனக்கு வந்துட்டு இந்த மாரி தொந்தரவுலாம் இல்லையே!" அப்டின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு லைவ் ரிசல்ட் குடுத்தாங்க. அது வந்துட்டு ரொம்ப ஒரு ஹேப்பியா இருந்தது. பிளஸ் துளசி டிராப் வந்துட்டு அவங்க ஏர்லி மார்னிங் காலையில வந்துட்டு எப்பவுமே ஆ இந்த ட்ரிங்க்ஸ்ல வந்துட்டு எடுத்துப்பாங்க. வாட்டர்ல வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எப்பவுமே வந்துட்டு இந்த பஞ்ச் துளசி எடுத்துட்டே இருப்பாங்க. சோ என்னோட அக்கா பையனுக்குமே வந்துட்டு ஒரு 3, 4 ஏஜ் தான். சோ அவங்களுக்குமே வந்துட்டு அவங்களோட வாட்டர் பாட்டில்ல 1 டிராப் மட்டும் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு அதிகமான சளி. சோ அவங்களுக்குமே மிக்ஸ் பண்ணி வந்துட்டு குடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ரிசல்ட் குடுத்துருக்கு. அதே மாதிரி நான் ஆலோவேரா அண்ட் ஸ்பைருலினா இது 2மே வந்துட்டு நான் எடுத்துட்டு இருந்திருக்கேன். ஆலோவேரா வந்துட்டு எதுக்காகனா, மவுத் அல்சர்க்கா எனக்கு வந்துட்டு வாய்ப்புண் வந்துட்டு அதிகமா வரும். சோ வந்துட்டு நான் எப்படி எனக்கு தெரியும்னா, நெறைய ப்ராடக்ட் ஃபீட்பேக்ல வந்துட்டு எல்லாருமே ஆலோவேரா வந்துட்டு அல்சர் ப்ராப்ளம் பிளஸ் அந்த மவுத் அல்சர்க்குலாம் நான் வந்துட்டு எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் அது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப நான் வந்துட்டு கன்டினியூஸா பிஃபோர் ஃபுட் அதாவது மார்னிங் அப்புறம் நைட் சாப்பிடுறதுக்கு முன்னாடி பிஃபோர் ஃபுட் எடுத்துட்டு இருக்கேன். பிளஸ் ஸ்பைருலினா நான் எதுக்காக எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் வந்துட்டு லீனா இருப்பேன். சோ வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக நான் ஸ்பைருலினா வந்துட்டு எடுத்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன கேட்டகரில நான் பேச போறேன் அப்படின்னா, பியூட்டி கேர் ரிலேட்டட்ல நான் பேச போறேன். சோ ஹேண்ட் அண்ட் பாடி லோஷன் நான் வந்துட்டு இது வந்து சஜஷன் பண்ணிருந்தேன். ஆ ஒரு நிமிஷம்.
சாரி நான் ஹேண்ட் அண்ட் பாடி லோஷன் வந்துட்டு நான் சஜஷன் பண்ணிருந்தேன். யாருக்கு அப்படின்னா என்னோட அக்கா பையனுக்கு வந்துட்டு அவங்களோட எப்படி சொல்றதுன்னா அவங்களோட ஸ்கின் வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரையாவும் ரஃப்பாவும் இருக்கும். இப்போ சம்மர் சீசன்லாம் நிறைய அவங்களுக்கு வந்துட்டு அலர்ஜி மாதிரி எப்படி சொல்றது இந்த வேர்க்கூறுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு பாடி ஃபுல்லாமே போட்டிருந்ததுனால ரொம்ப ட்ரையாவும் ஒரு மாதிரி ரஃப்பாமே இருந்துச்சு. சோ அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணதுல ஏதோ கிரீம் எல்லாம் கொடுத்தாங்க. அது எதுவுமே அவங்களுக்கு ரிசல்ட் குடுக்கவே இல்ல. சோ இங்க நாங்க ஹேண்ட் அண்ட் பாடி லோஷன் வந்துட்டு நான் வாங்கி குடுத்திருந்தேன். அவங்க டெய்லி இது வந்துட்டு மார்னிங் அவங்களுக்கு குளிச்சதுக்கு அப்புறம் இத யூஸ் பண்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் நான் வந்துட்டு என்னோட சிஸ்டருக்கு வந்துட்டு டெய்லி மாய்ஸ்சரைசர் பிளஸ் பிபி கிரீம் நான் ஷேர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். சோ இது ரெண்டுமே நான் வந்துட்டு சஜஷன் பண்ணிருந்தேன். அவங்க வந்துட்டு எனக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போற மாதிரி ஏதாவது அவங்களோட இதுல இருந்துட்டு எனக்கு கிரீம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அப்போ நான் வந்துட்டு ஒன் டைம் நான் மேக்கப் ப்ராடக்ட் அந்த ட்ரைனிங் நடந்தப்போ சரி பியூட்டி கேர் ரிலேட்டடா நமக்கு ட்ரைனிங் நடந்தப்போ ஒரு மேம் பேசியிருந்தாங்க. நான் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு நிறைய பார்லர்ஸ் அந்த மாதிரிலாம் போவாங்களாம். நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்றதா சொன்னாங்க. சோ அது வந்துட்டு அவ்வளவா அவங்களுக்கு வந்துட்டு செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்மளோட வெஸ்டேஜ் ப்ராடக்ட் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் பிளஸ் பிபி கிரீம் வந்துட்டு சஜஷன் பண்ணதா சொல்லிருந்தாங்க. அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் கிளாரிஃபைங் அப்படி இல்லைன்னா டீப் கிளென்சிங் ஆயில் சரிங்களா. இப்போ பிம்பிள்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா டீப் கிளென்சிங் ஆயில் கண்டிப்பா எடுத்துக்கணும். சோ என்னோட சிஸ்டர் வந்துட்டு நான் கிளாரிஃபைங் ஃபேஸ் வாஷ் தான் நான் வாங்கி கொடுத்திருந்தேன். சோ ஃபேஸ் வாஷ் வச்சு நம்ம வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மாய்ஸ்சரைசர் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பிபி கிரீம் அப்ளை பண்ணணும் சரிங்களா. சோ இது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்க்கு போயில ஒரு லுக்காவும் ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் சரிங்களா. சோ தாராளமா வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் என்ன ப்ராடக்ட் பத்தி பேச போறேன் அப்படின்னா அண்டர் ஐ சீரம். அண்டர் ஐ சீரம் வந்துட்டு என்னோட சிஸ்டருக்கு தான் நான் வந்துட்டு சஜஷன் பண்ணிருந்தேன். எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு கண்ணுக்கு கீழே அதிகமான கருவளையங்கள் இருக்கும். அவங்க வந்துட்டு இப்போ அவங்களுக்கு குழந்தை பெற்றிருந்தாங்க. சோ நைட்லாம் அவ்வளவா தூக்கம் இருக்காது. அதே மாதிரி அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்துட்டே அதிகமான கருவளையங்கள்லாம் இருக்கும். சோ அவங்களுக்கு வந்து நான் அண்டர் ஐ சீரம் நான் சஜஷன் பண்ணிருந்தேன். இதுல என்ன இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா சவுக்கு மரப்பட்டைன்னு சொல்லுவாங்க, பிரவுன் ஆல்கைன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது ரெண்டுமே ஆட் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு என்ன ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னா அந்த கண்ணுக்கு கீழே மேல எல்லாம் நமக்கு வந்துட்டு பிளாக்கா ஃபுல்லாமே பிளாக்கா தான் நமக்கு வந்துட்டு அந்த தோல் அந்த ஸ்கின் ஃபுல்லாமே ஆயிருக்கும் சரிங்களா. சோ அந்த பிளாக் வந்துட்டு மறையறதுக்கும் பிளஸ் வந்துட்டு அந்த இப்போ பிளாக் மறைஞ்சோன ஒரு மாதிரி அன்ஈவன் டோனா ஆயிரும் சரிங்களா. ஏன்னா ஒன் சைடு மட்டும் வெள்ளையா இருந்துட்டு அந்த மேல உள்ள பிளாக் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அசிங்கமா இருக்கும்ல. சோ அப்ப அது எல்லாமே நமக்கு சரி பண்றதுக்காக தான் இந்த ரெண்டு இன்கிரீடியன்ட்டும் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த இது அப்ளை பண்ணும்போது ஒரு எப்படி சொல்றேன்னா அது நல்ல ஒரு நமக்கு ஸ்கின்னுக்கு வந்துட்டு எல்லாமே வந்து ஈவன் டோனா அது கொடுத்துரும் சரிங்களா. அதே மாதிரி எல்லாமே ஒரே லுக்கா தான் கொடுக்கும் சரிங்களா. சோ தாராளமா இந்த அண்டர் ஐ சீரம் எடுத்துக்கலாம். இது எப்படி எடுத்துக்கலாம்னா இது ஓபன் பண்ணி உடனே அதிகமா எடுத்துடக்கூடாது சரிங்களா. லைட்டா ஒரு பட்டாணி அளவுக்கு லைட்டா எடுத்துட்டு நம்மளோட ரிங் ஃபிங்கர் இருக்குல்ல அந்த ரிங் ஃபிங்கர் நம்மளோட 2 ஹேண்ட்ல உள்ள ரிங் ஃபிங்கரையும் லைட்டா வந்துட்டு நம்ம மசாஜ் பண்ணி டைரக்டா போயிட்டு எடுத்தோடனே டேரக்டா போயிட்டு கண்ணுல அப்ளை பண்ணிடக்கூடாது சரிங்களா. கையை வச்சு மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளோட கண்ணுல வந்துட்டு போயிட்டு சரி கண்ணுக்கு மேலையும் கீழையும் அந்த ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லுவாங்க. மேல 3 தடவையும் கீழே 3 தடவையும் நம்ம அப்ளை பண்ணணும் சரிங்களா. சோ அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து நைட் தூங்கணும். இது நைட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும் சரிங்களா. சோ இது வந்து தொடர்ந்து அவங்க வந்துட்டு ஒன் மந்த் ஃபுல்லாமே கண்டினியூஸா எடுத்துட்டு வந்தாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு ஒரு நல்ல ஒரு அந்த பிளாக் மாறினது தெரிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் டைமும் எனக்கு வந்துட்டு கேட்டிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் பியூட்டி கேர்ல வந்துட்டு நான் டெய்லி மாய்ஸ்சரைசர் பிளஸ் வந்துட்டு பிபி கிரீம் வந்துட்டு நான் கொடுத்திருந்தேன். பிளஸ் அதோட நம்ம வெலினோ கேட்டகரியில உள்ள காம்பாக்ட் பவுடர் கொடுத்திருந்தேன். அவங்க அதை யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இது ரெண்டுமே வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பயோட்டின் சப்ளிமல் ஸ்ப்ரே அண்ட் வந்துட்டு ஹேர் சீரம் பிளஸ் ஹேர் ஆயில் சரிங்களா. ஹேர் ஆயில் வந்துட்டு நார்மலா நம்ம வந்துட்டு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவோம்ல. சோ நான் வந்துட்டு ஹேர் ஃபால் பிளஸ் டாண்ட்ரஃப்காக வந்துட்டு நான் இதுவும் பிளஸ் கிரீன் ஷாம்பு டீப் கிளென்சிங் ஆயிலும் நான் எடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி ஹேர் சீரம் வந்துட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு இதை எடுத்துக்கணும். நல்ல ஒரு ஸ்மெல்லாவும் அதே மாதிரி டேமேஜ் அந்த ஹேர் எல்லாம் இருக்குல்ல அதை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுது. சோ இது வந்து பெட்டர் ரிசல்ட் கொடுத்திருக்கு. நான் வந்துட்டு ஒரு 4-5 டைம்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்து நல்லா சாஃப்டாவும் அதே மாதிரி பாக்குறதுக்கு ஒரு லுக்கும் கொடுக்குது. அதே மாதிரி பயோட்டின் வந்துட்டு ஹேர் ஃபால்க்காக தான் நான் மேக்ஸிமம் நான் இதை எடுத்துட்டு இருக்கேன். அது எப்படின்னா நைட் நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி நாக்கு கடையில ஒரு ஸ்ப்ரே பண்ணணும். சோ இதுதான் நான் வந்துட்டு என்னோட ப்ராடக்ட்ஸ பத்தி சரி என்னோட ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கி யூஸ் பண்ணி ரிசல்ட் எடுத்தது. சோ நான் வந்துட்டு அதே மாதிரி சப்ளிமெண்ட் பத்தி நான் சொல்லியிருந்திருப்பேன். அது எல்லாமே வந்துட்டு நம்ம
ஓகே. அது எல்லாமே வந்துட்டு நம்மளோட அப்ளைன்ட்ட வந்துட்டு சஜஷன் பண்ணி தான் எல்லாருமே தாராளமா எடுத்துக்கணும். சரிங்களா? நம்மளே எடுத்தோனே நான் ஓகே ப்ராடக்ட் ஃபீட்பேக்ல நான் வந்துட்டு பார்த்திருந்தேன். இவங்க இந்த பிரச்சனைக்காக எடுத்தாங்க. நானே எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாரி எடுத்துக்க கூடாது. கண்டிப்பா அப்ளைன் சப்போர்ட்டோட தான் அவங்களோட சஜஷன் கேட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். சோ இதுதான் நான் வந்துட்டு என்னோட சைட்ல இருந்து நான் ப்ராடக்ட் நாலேட்ஜ் ஷேர் பண்ணது. தேங்க் யூ பிரதர் இந்த வாய்ப்பு குடுத்ததுக்கு. தேங்க் யூ. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு பேசியிருப்பாங்க. நிறைய ப்ராடக்ட் நாலேஜ்ன்றது கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை பற்றி அதோட ரிசல்ட்டை பற்றியுமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. நீ நிறைய பேர் யோசிப்போம் இல்லையா, எனக்கு வந்துட்டு ஆப்பில் ப்ராடக்ட்ஸ் காமிக்கல, அகைன் வந்துட்டு எனக்கு 100 பிவிக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு தோணுது, ப்ளஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஐடியா இல்லை, 30 பிவிக்கு வாங்குறதுக்கு ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருப்போம். ஸோ மல்டிபிள் ப்ராடக்ட்ஸோட ரிசல்ட் எல்லாமே வந்துட்டு சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? நிறைய ப்ராடக்ட்ஸோட நாலேஜ்ன்றதை எடுத்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவையோ கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதே போல் வந்துட்டு யாரெல்லாம் இன்னும் செல்ஃப் பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களோ, ஸோ இமீடியட்டாக உங்களோட செல்ஃப் பர்ச்சேஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, ஸோ அடுத்தடுத்து நம்ம அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்காகவும் நம்ம அடுத்த இன்கம் எடுக்கிறதுக்காகவும் நம்ம இங்கே வந்துட்டு எஃபோர்ட் போடணும். ஓகேங்களா? நம்ம செல்ஃப் பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே நம்ம டிலே பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு நமக்கு வந்துட்டு டைம்ன்றது எடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால உங்களோட செல்ஃப் பர்ச்சேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான ட்ரைனிங்கோட ஃபீட்பேக் நீங்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபீட்பேக்காக எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னோட ஸ்பீச் நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ விஷுவல்.